நம்மோடு சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அலங்காநல்லூருக்கு வந்திருக்கிறார். சேலத்திலிருந்து அலங்காநல்லூர் வந்திருக்கிறார். மனோஜ், சேலத்திலிருந்து அலங்காநல்லூருக்கு வந்திருக்கிறீங்க. இயற்கை ஆர்வலர் என்கிற அடிப்படையில் இது இருக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல் பாலிடிக்ஸ், சூழலியல் சார்ந்த அரசியலை நீங்க பாக்குறீங்களா? உங்கள் ஆதரவை அந்த தளத்திலிருந்தா முன்வைக்கிறீங்களா? இல்ல சார், நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு. எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன்னா, முந்தா நேத்து போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கேள்வி, கல்ச்சர் மேல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இது வரைக்கும், ஹைகோர்ட் கைட்லைன்ஸோ சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸோ இது வரைக்கும் அரசாங்கமே ஃபாலோ பண்ணதில்லை. வரலாறே சொல்லுது. சடனா இந்த நாட்டுப்பற்று எங்கிருந்து வந்து இளைஞர் மேல இப்படி ஒரு லட்டி சார்ஜ் பண்ணதை ரொம்ப கடுமையா பாக்குறேன். அப்புறம் நேத்து வரைக்கும் இங்க தண்ணி கொடுக்காம நம்ம இருக்கிற இளைஞருக்கு இதை முடக்கிறதுக்காக எல்லா வழியும் பண்ணிட்டாங்க. தண்ணி கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, அது கொடுக்க கூடாதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடெஸ்ட், ரைட் டு ப்ரொடெஸ்ட், இதை இந்த மாணவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே வந்து இலங்கை பிரச்சனை இருக்கும் போது இருந்திருந்தா இந்த உணர்வு, காவிரிக்கு இதே உணர்வு இருந்திருந்தா வரலாறே மாத்திருப்போம். ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய லெசன் இது. இன்னொமேட்டு எந்த ப்ரொடெஸ்டுக்கும் அவன் லட்டியை தூக்கிட்டு சும்மா வீசுற வேலை எல்லாம் வச்சுக்க முடியாது. இது நல்லா காமிச்சிட்டாங்க. ரெண்டாவது, தண்ணி இக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி வரும்போது ஏன் தமிழ்நாடு வந்து தண்ணிக்காக பிச்சைக்காரன் ஆகணும்? ஏன் இயற்கை விவசாயத்தை சார்ந்து போறதுக்கு ஒன்னொன்னும் முடக்கி கிடக்குது. அது ரொம்ப முக்கியமா பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கேன். ஆனா முக்கியமா இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ரைட் டு ப்ரொடெஸ்டை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க.